இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட கடைக்கும் ஆளுங்க வர ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. எப்படியோ ஆளுங்க வராங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மெகுமிக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். சோ அப்போ அந்த கூகா பையன் இருப்பான்ல, சோ அவன் அப்படியே பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு பரவாயில்ல ஏதோ தாய்வானிஷ் டிஷ் ஒன்னு சமைச்சு வச்சிருந்திருக்கியோ, நல்ல ஒரு சாய்ஸ் தான். அதுல நான் யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட் எல்லாமே ஓகே தான். நான் சைனீஸ் ஸ்டைல்ல மேக் பண்றேன், நீ தாய்வானிஷ் ஸ்டைல்ல மேக் பண்ற. இருந்தாலும் இது ஒன்னும் ஃபுட் வார் மாதிரி கிடையாது. ஜட்ஜஸ் எல்லாரும் சரி சமைச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுற மாதிரி இது ஆட்டமே வேற ஒண்ணுடான்னு சொல்ல அங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே இது என்ன இவ்வளவு பெருசா இருக்குது, என்னது கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற ஒருத்தர் தான் இதை ரன் பண்றாரா அப்படின்னு அங்கதானே போய் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் கடைக்கு தான் போறாங்க. சோ எனக்குன்னு ஒரு நேம் வேல்யூ இருக்குது, அதுவே கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த கூகாக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் மத்தவங்களோட கடைக்குமே ஆளுங்களா வந்துருப்பாங்களா. சோ இதே மாதிரி போய்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த கூகாவோட கடைக்கு லைன் கட்டி அவ்வளவு பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் மெகுமியும் இத்தனை பேர் நிக்கிறீங்களா, வெயிட் பண்றதுக்கு பதில் எங்க கடைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூவி கூப்பிட்டாலும் ஒருத்தன் திரும்பி பாக்குற மாதிரியே இல்ல. அப்படியே ஈவினிங் ஆயிருது. பார்த்தா ஒரு 10-15 வித்துருப்பாங்க போல. அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து அந்த கூகா பயங்கரமா சிரிப்பான். ஏன்டாடே என் கூட கம்பேர் பண்ணும்போது உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடான்பா. ஏன்னா அங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஏதோ டேபிள் நிறைய டிக்கெட்ஸ் வாங்கி வச்சிருந்திருப்பான், அவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கும். போச்சு போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு மெகுமி பயங்கரமா புலம்ப. விடு விடு ஃபர்ஸ்ட் டே தானே, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி யோசிப்பாங்க போது அதுக்கப்புறம் அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க. இந்த 3 ஏரியாலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து யார் அதிகமா சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. முதல்ல மெயின் ஏரியால 3rd பிளேஸ் பார்த்தா அந்த ரைஸ் பவுல் கிளப்பா இருக்கும். சோ அந்த கோனுக்குலாம் பயங்கர ஹாப்பி, இழுத்து மூடுறதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கமான்னு. 2nd பிளேஸ்ல வேற ஒருத்தங்களும், 1st பிளேஸ்ல பார்த்தா நம்ம டக்குமி இருக்கிறான்ல, சோ அவனா இருப்பான். அடுத்தது சென்ட்ரல் ஏரியால 3rd and 2nd பிளேஸ்ல வந்து வேற ஒருத்தங்களும், 1st பிளேஸ்ல ஆப்வியஸா நம்ம கூகா சீனியர் தான். அண்ட் அந்த கூகா சீனியர் 3rd and 2nd பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்தாங்களோ அதுல இருந்து 2 இல்ல 3 மடங்கு அதிகமான கஸ்டமர்ஸ் இவனுக்கு வந்திருக்காங்களாமா. ஏன்னா ஹீரோவால 3rd பிளேஸ் கூட வர முடியல அப்படின்னு டக்குமியும் இந்த இக்குமியும் யோசிக்க. ஆனா அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் கிளப் பார்த்தா அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுல மத்த கிளப் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் காட்டும். அதுல போத் நம்ம ஆலிஸோட கிளப்பும் நம்ம ஹீரோவோட கிளப்பும் மட்டும் தான் மைனஸ் ரேங்க்ல எல்லாம் போயிருக்குமா. இதை கேள்விப்பட்ட உடனே எரினா கூப்பிட்டு வச்சு திட்ட ஆரம்பிச்சிரும். ஏன்டாடி உங்களுக்கு அறிவு இருக்கா, ஃபால் செலக்ஷன்ல நீங்களா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்த ஆளுங்க தானே, இந்த அளவுக்கு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஃபால் செலக்ஷன் அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு அவ திட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம மெகுமி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழும்போது உன்ன எதுவும் சொல்லல மெகுமி அவனுங்களே அப்படின்னு சமாதானப்படுத்துவான். மறுபடியும் ஆலிஸும் ஹயமாவும் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க மாறி இந்த கூரை பையன் ஹயமாக்கு அட்வைஸ் பண்ணுவான். இங்க பாரு இவ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கும் இன்னைக்கு பண்ண மாதிரி தான் பண்ணுவா. சோ அதனால அமைதியா இருந்துரு, என்ன பார்த்து கத்துக்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுமே இக்குமி மெகுமி கிட்ட கேப்பா, ஏன் பாப்பா ஹீரோ கூட சேர்ந்து இப்படி மைனஸ்ல போயிட்டு இருந்தானு ஏன் உனக்கு ஸ்கூல் விட்டு துரத்தி விட்டுருவாங்க தெரியுமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா பின்னாடி வந்து நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டே எல்லாம் நல்லா தான் சேல்ஸ் போச்சுமானா, அதே அப்புறம் இவ்வளவு கூலா இருக்கிறேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதுவே இந்த சட்டோஷி சீனியர் இருப்பான்ல, சோ பார்த்தா ஹாஸ்டல் பசங்க எல்லாருக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு இதோட போதும் கடையை மூடிக்கலாங்கும் போது இல்ல இன்னும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தானே இருக்கிறாங்க, இன்னும் சேல்ஸ் பண்ணலாமே அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. சேல்ஸ் பண்ணலாம் தான், ஆனா நாம இந்த கடையை ஓபன் பண்ணதுக்கான காரணம் ஜாலியா இருக்கிறதுக்காக தான். இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருந்துட்டோம். சோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப காம்படிஷன் அப்படின்னு சொல்லி புஷ்லாம் பண்ண தேவையில்ல. அதே நேரத்துல எனக்கு நாளைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணுமா. இங்க நம்ம ஹீரோ அவன் கடையில மிச்சமான பொருள் தான் எல்லாத்துக்கும் இந்த எடுத்து சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருப்பானா. சோ அது பயங்கர டேஸ்டா இருக்கு, பரவாயில்ல நல்ல இன்கிரிடியன்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்கேன். கூரோவும் ஹயாமா வந்துட்டு இதை விட பெட்டரா பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹயாமா சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது ஓகே இது இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த காரத்துக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணிக்கிறானா. ஈவன் உப்பா இந்த தாய்வானிஸ் பிளேவர்ல ஒன்னு ரெடி பண்ணிருக்கான்ல, சோ இதை கூட ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நம்ம இக்குமி தான் ஹெல்ப் பண்ணிருப்பான். சோ அவளுக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டக்குமி பையன் அவன் தம்பிட்ட புலம்புவான், என்னடே நான் ஒருத்தங்க இருக்கிறேன் என்கிட்ட ஹெல்ப் கேட்காம எதுக்கு மத்தவங்கிட்ட அவன் கேட்கறான்னு. சோ அதுவே அந்த மவுண்டைன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அங்க எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுல பார்த்தா மோமோ அப்படிங்கிற இந்த கவுன்சில் ஆஃப் 10ல 4th சீட்ல இருக்கிற ஒரு பொண்ணு டாப் பிளேஸ்லயும், நம்ம எரினா 2nd பிளேஸ்லயும், அண்ட் 3வதுல மெகிஷிமா அப்படின்னு கவுன்சில் ஆஃப் 10ல 3rd பிளேஸ் எடுத்தவன் 3rd பிளேஸ் எடுத்திருப்பான். ஈவன் 4th பிளேஸ்ல கூட நேனே அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் பார்த்தா இந்த கவுன்சில் ஆஃப் 10ல 6th சீட்ல இருப்பா, அவ 4th பிளேஸ் எடுத்திருப்பான். 5வது பிளேஸ்ல அந்த கவுன்சில் ஆஃப் 10ல சுகாசா அப்படின்னு ஒரு பையன் டாப்ல இருப்பான், அவன் எடுத்திருப்பான். ஆனா இந்த எய்சன் பையன் இவனையில ஆளக்கானமே ஏன் இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டானா அப்படின்னு எரினா கிட்ட கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல எரினா நீ கூட 2nd பிளேஸ்ல பிடிச்சிருந்திருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்மள 2nd பிளேஸ்னு சொல்றானேன்னு எரினாக்கு காண்டாகும். இருந்தாலும் இசாக்கோ தான் சொல்றான், ஆக்சுவலி எரினாவோட கடையில ஒன்லி ரிசர்வ் பண்ண வச்சா மட்டும்தான் அவனால வந்து சாப்பிட்டு போக முடியும், இருக்கிற எல்லாருக்கும் அந்த கடை வந்து ஓபன் கிடையாது. சோ அந்த காரணத்துக்காக தான் 2nd பிளேஸ், இல்லைன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஓகே நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாங்களா. டக்குமையும் இக்குமையும் மறுபடியும் திட்டிட்டு போவாங்க, ஒழுங்கா நாளைக்கு அது விக்கிற வேலையா பாடுறான்னு. சோ அதுக்கப்புறம் மெகுமியுமே மிச்சம் இருக்கிற இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம்னு வந்தா அது எல்லாமே காலி
காலியா இருக்கும். ஹீரோ பையன் அது எப்பறம் காலியா இருக்குதுன்னு ஹீரோ மீட் பண்ண வரும்போது அவன் பார்த்தா யாரையோ மர்மமா மீட் பண்ற மாதிரி தெரியுது. இதை மெகுமி கவனிக்கல. அடுத்த நாள் திருப்பியும் கடை ஓபன் ஆகுது. பார்த்தா அவங்களோட கடையில இந்த சோஜி, இந்த டைகோ, ஷன்னு, சட்டோஷி, அதுக்கப்புறம் இந்த ஜெஞ்சி பையன், இவங்க 5 பேர் தானே வேலை பாக்குறாங்க. சோ இங்க வர ஃபீமேல் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எந்த பையனை பிடிச்சிருந்திருக்கோ அந்த பையனோட கையிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான டேக்லைன் ஒன்னு போட்டு வச்சிருந்திருப்பாங்க கடைக்கு முன்னாடி. சோ இதை வச்சு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா சட்டோஷியோட பிளான். அது ஒர்க் அவுட்டும் ஆகுங்க. அப்போ கொபாயாஷி அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 2nd சீட்ல இருக்கிற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க பரவாயில்ல, எப்பவும் போல இந்த கூகா பையனோட கடைக்கு தான் அதிகமா ஆளுங்க வராங்க அப்படிங்கறத பார்த்துட்டு, ஆமா அவனுக்கு எதிரா நம்ம ஹீரோ பையன் கடை போட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோட கடையில எப்பவும் போல கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கூடவே ஏதோ நூடுல்ஸ் ஒன்னு வித்துக்கிட்டு இருப்பான். அதையும் அவங்க கவனிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. எப்பவும் போல சென்ட்ரல் ஏரியால அந்த கூகா தான் டாப் பிளேஸ் பிடிக்கிறான். பட் நேத்துக்கு நம்ம ஹீரோ 40th பிளேஸ் பிடிச்சவன் இன்னைக்கு 35th பிளேஸ் பிடிச்சிருந்திருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நியூஸ் பேப்பர் மூலமா நம்ம கூகாவும் தெரிஞ்சுக்கிறான். ஈவன் அவங்ககிட்ட வேலை செய்யற ஆளுங்கிட்டையும் ஹீரோட கடையை பத்தி விசாரிக்கும் போது, ஆமா நேத்து இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அவனுக்கு சேல்ஸ் அதிகமா தான் இருந்துச்சு, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, நான் கூட கவனிச்சேன்லாம் சொல்லுவாங்களா. இப்படி இருக்க அந்த நவோசாடாங்கிற பொண்ணு அவளுமே ஒரு கடை போட்டு இருந்திருப்பான். அந்த வழியா நம்ம ஹீரோவும் அவனோட தள்ளு வண்டி இழுத்துட்டு வரேன். அங்க சில கஸ்டமர்ஸ் எல்லாருமே டிக்கெட் எல்லாம் வித்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருப்பாங்களே. சோ அவங்க கிட்ட ஃப்ரீயா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. என்னடா அவங்க பண்றாங்கன்னா, அந்த நவோசாடா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன வச்சிருக்கேன்னு கேட்க, என்கிட்ட ஒரு ஸ்குவிட் இருக்கு தெரியுமான்னு. 2 பேருமே இந்த மாதிரி கேவலமான டிஷ் பண்றதுல பயங்கரமான ஆளுங்க தானே. சோ அதை சமைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கடைகள் எல்லாம் சாம்பிளுக்கு ஃபுட் எல்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி என் தள்ளு வண்டியே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஈவன் அங்க இருக்கிற ஒரு கஸ்டமர் கூட இந்த மாதிரி நான் நிறைய சாப்பிட்டேன்ப்பா, வேணும்னா ஏதாவது லைட் ஃபுட்டா இருந்தா கொடுங்கன்னு கேட்கும்போது, லைட் ஃபுட் தானே அசால்ட்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஆன் த ஸ்பாட்ல ரொம்ப சின்னதா கட் பண்ணி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுப்பான். ஈவன் இந்த ஸ்டைல் ஆஃப் நூடுல்ஸ் கூட நான் இந்த தாய்வானீஸ் குக்கிங்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த நவோசாடா பொண்ணுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானா. சோ அப்படியே பார்த்தா ஃப்ரீயா ஃபுட் தரான், பிளஸ் அது நல்லா வேற இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த கொபாயாஷி அப்படிங்கிற கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற அந்த ஒரு சீனியர் நோட் பண்ணுவாங்க. சோ இனிஷியலா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றது, அதுவும் இந்த கூகா பையனோட பக்கத்திலே கடை போட்டு அட்ராக்ட் பண்றது கஷ்டம் தான். இருந்தாலும் போக போக ஆளுங்களா வருவாங்கன்னு தெரிஞ்சாலும் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ற விதமா ஏதோ ஒன்னு பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்க இங்க மறுபடியும் ஹயமா ஆலிஸோட கடைக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க போல. சோ அதனால புதுசா வேற ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஆலிஸ் ஐடியா கொடுக்கும் போது, ஆனா அத ப்ராஃபிட்டுக்கு கிட்டத்தட்ட 20,000 எண்ணுக்கு விக்கலாம்னு சொல்ல ஹயமா புடிச்சு திட்டி விட்டுருவான். அவ்வளவு விலைக்கெல்லாம் விற்க முடியாது, கம்மியா வெயின்னு. இப்படிலாம் திட்டினா அவ ஒத்துக்க மாட்டாடா அப்படின்னு கூற அட்வைஸ் பண்ணும்போது பார்த்தா ஆலிஸும் சரி நீ சொல்றது லாஜிக்கலா தான் தெரியுது, வேலையை கமிச்சு வச்சிருவோம் சொல்லி ஒத்துக்க கூரோக்கு ஆச்சரியம், என்னது நீ ஏன் சொல்றேன்னு. அதுவே ஹீரோவும் மெகுமியும் பேசிக்கிட்டு வரும்போது அப்ப ஹீரோ யோசிப்பான், அந்த கூகா சீனியர் இருக்கிறார்ல, சோ அவரு சமைக்கிற மாதிரியான அதே விதமான ஃபுட் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களோட கடையில சமைச்சிருந்திருக்கான். அவங்க அப்பா சமைப்பாரு, ஆனா அவங்க அப்பா இவ்வளவு காரமா போட்டெல்லாம் சமைக்கிற ஆள் கிடையாது. சோ அதனால வேற ஏதோ ஒண்ணு பண்ணணுமோ, எங்க அப்பா சமைக்கிறதுக்குமே ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, ஈவன் இந்த சீனியர் சமைக்கிறதுக்குமே ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. சோ எனக்குன்னு ஒன்னு கிரியேட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கூட படிச்ச அந்த மயாமிங்கிற பொண்ணு இருப்பால, சோ பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கேன். அங்க தெருவுல ஹீரோவோட கடையில லைட் எல்லாம் போட்டு இருந்திருக்குமா, ஆஹா பையன் வந்துட்டான் போலேன்னு சொல்லி போய் கதவை நீக்கினா அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆக அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.